ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சாக்லேட்னு சொன்னால் நம்புவீங்களா? அது வீட்டிலே செஞ்சது, ஹெல்த்தியான முறையில் வீட்டில் உள்ள பொருளை வச்சு செஞ்சது. மைதா இல்லாமல், சுகரு, வெண்ணெய், நெய் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக செஞ்சது. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கு 1 கப் வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துக்கோங்க. 1 கப் மக்கானாவே அது போல் வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பொடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகருக்கு பதிலாக நம்ம பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறோம். சேர்த்து மிக்ஸியில் நல்லா பொடிச்சு குறப்பாக இதுமாதிரி எடுத்துக்கோங்க. அது கூடவே டேஸ்ட்டுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கை வச்சு பசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம். ஆனால் உருண்டை பிடிச்சி கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவாக அட்ராக்டிவாக செஞ்சோன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதே பையனுக்கு நான் உருண்டை பிடிச்சி கொடுத்தா கண்டிப்பாக எடுத்துக்கவே இல்லை. இதேமாதிரி டெக்கரேட் பண்ணி கொடுத்தோன்னே சாக்லேட்டுன்னு நல்லா இருக்குமான்னு சொல்லி சாப்பிட்றான். அதே தான் நான் உருண்டை பிடிச்சி கொடுத்தா ஆனால் சாப்பிடவே இல்லை. இதே போல் கொஞ்சம் இனோவேஷனாக மெனக்கட்டு இவ்வளோ தூரம் செஞ்சதோட கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, தானாகவே எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அந்த பாக்ஸ் லாஸ்ட் டைம் வாங்கின சாக்லேட் பாக்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணி இதுமாதிரி ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் வச்சு கொடுத்தேன். ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் வச்சு கொடுத்து அட்ராக்டிவாக கொடுத்தோன்னே இது என்னன்னே கேட்காம அந்த சாக்லேட் பாக்ஸ் பார்த்தோன்னே தானாகவே எடுத்து சாப்பிட்றான். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.